சிங்கர் ஜூனியர் 6 இன்னும் ஒரு சில வாரங்கள்ல ஃபைனல்ஸ் நெருங்கிடும். ஸோ இப்போ நம்ம 6 ஃபைனலிஸ்ட் வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டு செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது ஃபைனலிஸ்டா நம்ம டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் மூலியமா நம்ம ரித்திக் செலக்ட் ஆயிருந்தாரு. ஸோ இவர் தான் வந்துட்டு டைரக்ட் ஃபைனலிஸ்ட். அடுத்ததா வந்துட்டு செமி ஃபைனல் ரவுண்ட் மூலியமா 2 ஃபைனலிஸ்ட் வந்துட்டு செலக்ட் ஆயிருந்தாங்க, அனுஷியாவும் சின்மையும். அடுத்ததா மக்கள் ஓட்டிங் மூலியமா வந்துட்டு நம்ம பூவையர் வந்துட்டு செலக்ட் ஆயிருந்தாரு. அண்ட் வந்துட்டு வைல்ட் கார்டு ரவுண்ட் மூலியமா நம்ம சூர்யாவும் அகானாவும் செலக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ இவங்க 6 பேர் தான் வந்துட்டு ஃபைனல்ஸ்ல வந்துட்டு கலக்குன்னு கலக்கி அந்த டைட்டில் வந்துட்டு வின் பண்ண போறாங்க. ஸோ அது யாரு அப்படிங்கறத வந்துட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கிற நம்ம கபீஸ் கானா பூவையர் வந்துட்டு அவருக்குள்ள வந்துட்டு பல திறமைகள் வந்துட்டு அடங்கி இருக்குது. ஸோ ஒரு வாரமும் வந்துட்டு நம்ம பூவையர் வந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற திறமைகளை எல்லாமே வந்துட்டு வெளிப்படுத்துவாரு. சோ இந்த சின்ன வயசுலயே நம்ம பூவையருக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேன்ஸ் அண்ட் அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு வியந்ததும் உண்டு. சோ அந்த வகையில இந்த வாரம் ப்ரீ ஃபைனல் செலிப்ரேஷன் ரவுண்ட் நடந்தது. சோ இதுல நம்ம பூவையாருக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டது. சோ இதுக்கு முன்னாடி நம்ம பூவையாரோட ஃபேன்ஸ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கீபோர்டை வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. சோ அந்த கிஃப்டை வாங்கும்போது நம்ம பூவையர் வந்துட்டு நான் இனிமே இதை நல்லா கத்துக்கிட்டு ஸ்ருதியோட பாடுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. சோ நம்ம பூவையர் கிட்ட இந்த வாரம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருந்தேன், சோ அதை வந்துட்டு நீங்க யூஸ் பண்றீங்களா, சோ அது மூலியமா நீங்க ஏதாச்சும் கத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பூவையர் கிட்ட கேட்டப்போ நம்ம பூவையர் வந்துட்டு எனக்கும் வந்துட்டு வாசிக்க தெரியும், சோ நான் வந்து இப்ப என்ன உடனே வாசிங்க அப்படின்னு சொன்னா கூட நான் வந்து முஸ்தபா சாங்குக்கும் காத்தடிக்குது சாங்குக்கும் வந்துட்டு சூப்பரா வாசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ நம்ம பூவையர் வந்துட்டு உடனே வந்துட்டு நீங்க கண்டிப்பா இப்போ ஒரு பாட்டுக்கு வாசிக்க போறீங்க அப்படின்னு சொன்னதான் நம்ம பூவையர் வந்துட்டு முஸ்தபா அப்படிங்கிற சாங்க வந்துட்டு மியூசிக் போட்டாரு. சோ கண்டிப்பா அவருடைய ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு நிகழ்வை பார்த்தப்ப ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கீபோர்டை வாங்கி கொடுத்த நம்ம பூவையரோட ரசிகருக்கும் வந்துட்டு இது ரொம்பவே ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி கொடுத்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம பூவையர் வந்துட்டு அவர் வந்துட்டு சங்கீதம் எல்லாம் முறையா கத்துக்கிட்டது கிடையாது. சோ இப்பதான் வந்துட்டு நம்ம ஜட்ஜஸ் வந்துட்டு நீ வந்துட்டு நிறைய திறமை இருக்குது, சோ வந்து அதை வந்துட்டு பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னா நீ கண்டிப்பா சங்கீதம் கத்துக்கிட்டாதான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பூவையரை வற்புறுத்தி நம்ம பூவையரை வந்துட்டு முறையா இப்பதான் சங்கீதம் மெதுவா கத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அந்த வகையில இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு நம்ம பூவையர் வந்துட்டு ஒரு தாளெல்லாம் வந்துட்டு போட்டு காட்டியிருந்தாரு. சோ இதை பார்க்கும்போது நம்ம ஜட்ஜஸ் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. சோ கண்டிப்பா பூவையர் கிட்ட இருந்து இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. பூவையர் இந்த மாதிரி நல்லா கத்துக்கிட்டு கண்டிப்பா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பூவையரை வாழ்த்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி நம்ம பூவையர்கிட்ட இந்த சின்ன வயசுலயே வந்துட்டு நிறைய திறமைகள் வந்துட்டு நம்ம பூவையர் வந்துட்டு வெளிப்படுத்தி அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு சந்தோஷப்படுத்திட்டே இருக்கிறார். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த 6 பேர்ல யாரு வந்துட்டு டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த தடவை மக்கள் ஓட்டிங்கா இல்ல ஜட்ஜஸோட செலக்ஷனா அப்படிங்கறதும் கூட கொஞ்சம் டவுட்டாவே இருக்குது. சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். மக்களே உங்களுடைய பார்வையில வந்துட்டு இந்த டைட்டில் வின்னருக்கு தகுதியானவங்க யாரு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலியமா தெரிவிங்க.